உதயநிதி அண்ணனை கைது பண்ணக்கூடாதுன்னு எல்லா கட்சிக்காரும் கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த காவல்துறை எங்களை அப்புறப்படுத்துறன்ற பேரில் குண்டர்களை போல போட்டு தாக்குன்னு தாக்குறாங்கங்க. எல்லாரையும் ஓட அடிக்கிறாங்கங்க. போட்டு முதுகு, காது, கண்ணு, மூக்கு எந்த பக்கம் இருந்து கை வருதுன்னே தெரியலைங்க. எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்கங்க. ரொம்ப அராஜகங்க. யோ, யார் நீ? எங்கிருந்தியா வர? வயசு என்ன? உதயநிதி வயசு என்ன? உதயநிதிய அண்ணான்னு சொல்ற? எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பழைய செய்திகள் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்ப திமுக அனுபவிக்குது இல்லையா, இதெல்லாம் திமுகவினருக்கு பத்தவே பத்தாது. அவங்க பண்ண அக்கிரமங்களுக்கு, அட்டூழியங்களுக்கு இன்னும் அவங்க அனுபவிக்கணும். இதே திமுக, இதே திருட்டு திமுக போலி வழக்குகளை போட்டு எத்தனை அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதுவும் தீவிரவாதிகளை கைது பண்ற மாதிரி காலங்காத்தால கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. காலங்காத்தால 3:30 மணி 4 மணிக்கு கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்கு? திமுகவை விமர்சனம் பண்ணி ட்வீட் போட்டதுக்கு, திமுகவை விமர்சனம் பண்ணி Facebookல போஸ்ட் போட்டதுக்கு. வெறும் ட்வீட் போஸ்ட் போட்டதுக்கு இதே திருட்டு திமுக கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்கு. கர்மா யாரை விட்டுதுன்னு சொல்லுங்க? கர்மா யாரை விட்டுது? கர்மா கொடுக்கக்கூடிய பதிலடிகள் கொஞ்சம் காலம் தாழ்த்தி இருக்கும். ஆனா கர்மா கொடுக்கக்கூடிய அடி இருக்கு இல்லையா, அது மரண அடியா இருக்கும். இது பரவாயில்ல, உதயநிதியை கைது பண்றதுக்காக காவல்துறையினர் உதயநிதி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ உதயநிதி ஆய் போயிட்டு இருக்காரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு, அதுக்கப்புறமா கூட்டிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி முன்னாள் திமுக அமைச்சர் திரு மாசு அவர்கள் காவல்துறை அதிகாரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ காவலர் சொல்லுவார், அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, யோ எவ்வளவு நேரையா வெயிட் பண்றது? 10 நிமிஷம்னு எவ்வளவு நேரையா வெயிட் பண்ண வைப்பீங்கன்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டாரு. அந்த இடத்துல கிருத்திகா உதயநிதி இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க. அந்த இடத்துல அவர் பாத்ரூம் போயினுக்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பாத்ரூம் போயினுக்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு 10 முறை சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சைடில் ஒரு நியூஸ் கார்டு போடுறேன், அது பாருங்களேன், செம காமெடியா இருக்கும். வேதனை: பெரியாரின் கொள்கையை பின்பற்றும் ஒருவர் எப்படி பொதுவெளியில் அநாகரிகமாக பேச முடியும்? எல்லா காலத்திலும் ஆண்களின் அரசியலுக்கு பெண்களே எளிய இலக்காக இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி. மேடம், இப்படிலாம் நீங்க சொல்லும்பொழுது உங்களுக்கு சிரிப்பு வரல? தெரியாம கேக்குறேன், எப்படி நீங்க சிரிக்காம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தீங்க? ஈவேராவை ஃபாலோ பண்றாங்க, ஈவேரா கொள்கைகளை ஃபாலோ பண்றாங்க யாரும் பொதுவெளியில பெண்களை ஆபாசமா பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜோதிமணி அம்மையார் அவர்கள் சொல்றாங்க. மேடம், வேணாம் மேடம். பெரியார் கோஷ்டி, அதாவது ஈவேரா கோஷ்டி, அதாவது இந்த தீகா கோஷ்டி, இந்த தீகா கோஷ்டிக்கும் திமுக கோஷ்டிக்கும் சண்டெல்லாம் நடந்தது தெரியுங்களா? தீகா கோஷ்டியும் திமுக கோஷ்டியும் மாத்தி அசிங்கமா திட்டிக்கிட்டாங்க. ஒருத்தவங்க அசிங்கமா பச்சையா திட்டிக்கிட்டாங்க. அந்த வார்த்தைகள்லாம் நம்மளால இப்ப பேசக்கூட முடியாது. அவங்க அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்ட எல்லா விஷயமும், என்னெல்லாம் திட்டி அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா ஆர்டிகல்ஸும் இப்பவும் பொதுவெளியில இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்க ஈவேரா குறித்து பேசுறீங்கன்னா யோசிச்சுட்டு பேசுங்க. அவர் பேசின விஷயங்கள், அவர் பேசினதெல்லாம் இன்னும் என்னென்னலாம் பப்ளிக்ல இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பேசுங்க. ஏகபோகமா 2 பேருமே பேசி தள்ளியிருக்காங்க. தீகா கோஷ்டியும் சரி, திமுக கோஷ்டியும் சரி, 2 பேரும் மாத்தி பச்சையாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் நான் உங்களுக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் சொல்றேன். அவங்க பேசினதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நம்ம ஈவே ராமசாமி இருக்கார் இல்லையா, அவரு திமுகவினரை பார்த்து, ஏண்டா தே பசங்களா, ஈவேரா திமுகவினரை பார்த்து பப்ளிக்ல, ஏண்டா தே பசங்களா, இதுக்கு தான் நான் உங்களை வளர்த்தேனா சம்திங் ஏதோ சொல்வாரு. அந்த வீடியோ இருக்கு, நான் அந்த வீடியோ ஆட் பண்றேன் அதுக்கப்புறமா. ஏண்டா தே பசங்களா, இதுக்கு தான் நாங்க உங்களை வளர்த்தோமா, நான் உன்னை வளர்த்தேனா அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி திமுக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ தானே என் அப்பன், நீ எங்களை என்ன வேணாலும் சொல்லிக்கோ. அதாவது அவரு இவங்கள தே பசங்களான்னு சொல்ல, இவங்க அவரை நீ தானே எங்க அப்பன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க தான் நமக்கு நாகரிக அரசியல் குறித்து பாடம் எடுக்கிறாங்க. பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஏண்டா தேவடியா பசங்களா, பாப்பானோட சேரவாடா உங்களை நான் வளர்த்தேன். அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, எங்க அப்பன் தானே, நீ என்னத்த வேணாலும் சொல்லிட்டு போ, அதுல எங்களுக்கு என்னன்னு சொன்னோம். வீடியோ பாத்தீங்களா? இப்போ ஜோதிமணி அம்மையா அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. வேதனை: பெரியாரின் கொள்கையை பின்பற்றும் ஒருவர் எப்படி பொதுவெளியில் அநாகரிகமாக பேச முடியும்?
ரைட்டு. திமுகவின் மூத்த தலைவர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி. அவரு பார்த்தீங்கன்னா, உதயநிதி கைதுக்கு எதிராக ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. "த்ரிஷா என்ன பிரதமரா? இல்ல முதல்வரா? த்ரிஷா மீது காட்டக்கூடிய அக்கறைய தமிழக மக்கள் மீது ஏன் இவங்க காட்டுறது கிடையாது? மக்கள் பிரச்சனைய ஏன் தாவேகா கவனிக்கிறதே கிடையாது? எதிர்க்கட்சிக்காரங்கள கைது பண்றதுல முனைப்பு காட்டக்கூடிய தாவேகா, மக்கள் பிரச்சனை குறித்து ஏன் பேசுறதே இல்ல?" அப்படின்ற மாரி ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசியிருக்காரு. "த்ரிஷா என்ன பிரதமரா? த்ரிஷா என்ன முதல்வரா? சரி. நயன்தாரா என்ன பிரதமரா? நயன்தாரா என்ன முதல்வரா?" நயன்தாராவை குறித்து ராதா ரவி அவர்கள், திமுகவின் முன்னாள் உறுப்பினர் ராதா ரவி, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பேசியிருந்தாரு. அவர் மீது இதே திமுக அரசு நடவடிக்கை எடுத்தது. அதே மாரி அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம், அவரும் நயன்தாரா குறித்து ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அவர் மீதும் திமுக அரசு நடவடிக்கை எடுத்தது. இப்போ ஆர்.எஸ். பாரதி பதில் சொல்வாரா? நயன்தாரா என்ன பிரதமரா? நயன்தாரா என்ன முதல்வரா? இதுக்கு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பதில் சொல்வாரா? இதுக்கு நடுவுல நம்முடைய திருமாவளவன் இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "வருந்துவார் என்று நம்புகிறேன். யாராக இருந்தாலும் பேசும்போது பெண்களை கேலி செய்யக்கூடாது, கொச்சைப்படுத்தக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். உதயநிதியின் பேச்சு பெண்கள் வருந்தும் அளவிற்கு அமைந்து விட்டது என்பதுதான் வருத்தத்திற்குரியது. உதயநிதி தனது பேச்சுக்கு வருந்துவார் என்று நம்புகிறேன்." டெல்லியில திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு பேட்டிய குடுத்திருக்காரு. திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். நடிகை காயத்ரி ரகுராம் மீது திருமாவளவன் தாக்கு. "அவிழ்த்து போட்டு நடிக்கும் தற்குறிகளுக்கு என்ன தெரியும்?" திருமாவளவன் அவர்கள் கடந்த காலங்கள்ல பேசினது. நடிகைகளை குறித்து பேசினது. இவரு உதயநிதிக்கு அட்வைஸ் பண்றாரு. காலம் காலம் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி கெட்டு போய் கிடக்குது பாருங்க. ஒரு பழைய பாட்டு இருக்கு இல்லையா? "பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்னு." அத மாரி தான் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் உதயநிதி குறித்து பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலேயே எனக்கு அப்படிதான் இருக்குது. அப்புறம் நம்முடைய ரூ. 10 பாலாஜி. அவர் பேசினாரு பாருங்க. அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு பாருங்க. அப்படியே நான் ஆடி போயிட்டேன். தமிழக சட்டமன்றமானது இன்னைக்கு கூடுது. ஓகேங்களா? எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா சட்டமன்றத்துல பேசணும். அவருடைய குரல் வலையை நசுக்குவதற்காகத்தான் உதயநிதியை தாவேகா அரசு கைது பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி செந்தில் பாலாஜி சொல்றாரு. "நாங்க சட்டமன்றத்துல கண்டிப்பா விவசாயிகளின் பிரச்சனை குறித்து பேசுவோம்" அப்படின்ற மாரி உதயநிதி சொல்லியிருந்தாரு. அதை நோக்கி தான் அவரு வேல பார்த்துட்டு இருந்தாரு. உதயநிதி சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா தாவேகாவ சும்மா விட மாட்டாரு, கதிகலங்க வச்சிருவாரு அப்படின்ற ஒரு பயத்துல தான் இந்த தாவேகா அரசு உதயநிதி ஸ்டாலின கைது பண்ணியிருக்கு. தாவேகா அரசுக்கு எதிராக பேசினாலே கைது பண்றாங்க. இது தொடர்கதையாகலாம் இருக்கு. தாவேகா அரசனுடைய இந்த ஒரு கைது நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. கைதுலாம் செய்யக்கூடாது. விவசாயிகளின் பிரச்சனையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில எடுக்கிறாரு. அவர் இதுல ஸ்கோர் பண்ணிடுவாரு. உதயநிதி பெயரும் புகழும் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு பயத்துல இந்த தாவேகா அரசு பயந்து நடுங்கி போயிட்டு உதயநிதியை கைது பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன கிரவுண்டு, என்ன மேட்ச்சு, யார் யார் விளையாடுறா, இது பத்தி ஒண்ணுமே தெரியாம, ஒண்ணுமே புரியாம ஏதோ வாயில வந்ததெல்லாம் உருட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணதுக்கான காரணம் என்ன? அவரு கொச்சையா பேசினாரு. அதுக்காக பெண்களை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. ஆனா செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு? நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. தாவேகா அரசை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி செய்ய போறாரு. அந்த ஒரு பயத்தால கைது செஞ்சிருக்காங்கன்னுட்டு. வாய் இருக்குன்றதுக்காக என்னத்த வேணாலும் சொல்லிடுறதா? கேட்கறவன் கேனையனா இருந்தா முத்தமிழறிஞர் கருணாநிதினு சொல்லுவீங்க போல இருக்கே. உதயநிதி ஸ்டாலினின் குரலை சட்டமன்றத்தில் நசுக்குவதற்காக கைது நடவடிக்கைன்னு எப்படி சார் உங்களால பச்சையா புழுக முடியுது? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது எந்த ஒரு குறுக்கீடும் இல்லைன்னா 1 மணி நேரம் அவர் அப்படியே பேசி கீச்சிருவாரா? தெரியாம கேக்குறேன். அது எப்படி மக்கள் பிரச்சனை குறித்து பேசும்பொழுது அவருடைய பேச்சுல நிறைய தடுமாற்றங்கள் வருது. ஆனா இத மாதிரி ஆபாசமா அருவருப்பா மத்தவங்கள டீகிரேட் பண்ணி பேசும்போது மட்டும் எப்படி அவரு சர்வ சாதாரணமா அப்படியே ஃப்ளோவா பேசிட்டு போயிடுறாரு? புரியல. சிட்டிங் சிஎம் கூட ஒரு பெண்ண, ஒரு நடிகையை தொடர்புபடுத்தி அவ்வளோ கொச்சையா அருவருப்பா பேசியிருக்காரு. இத மாதிரிலாம் பேசினா அரசு நடவடிக்கை எடுக்காம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் அவன் என்ன பண்ணா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நிவேதா பெத்ராஜ் அவர்களையும் தொடர்புபடுத்தி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தான். அவன் பேசுறதுக்கு ஒரு சில ஆதாரங்களும் கொடுத்திருந்தான். அதெல்லாம் பார்த்த திமுக அமைதியா இருந்ததா? வேடிக்கை பார்த்துக்கிட்டு சைலண்டா இருந்தாங்களா? டுபாக்கூர் டுபுக் சங்கர் வீட்டுக்குள்ள புகுந்து சாக்கடை தண்ணிய வீசல. அதுக்காக சாக்கடை தண்ணி வீசலனாலும் சாக்கடை தண்ணி வீசுறதுக்கு டுபாக்கூர் டுபுக் சங்கர், உதயநிதி, நிவேதா பெத்ராஜ் அவங்கள பத்தி பேசினாங்க இல்லையா? அது காரணம் இல்லைன்னு திமுகவால மறுக்க முடியுமா?
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நாம பேசுறது ரொம்ப தவறு. இத மாரிலாம் பேசக்கூடாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அவர் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, தாவேக அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னிட்டு. கைது வரைக்கும் போவாங்கன்னிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. இந்த விவகாரம் காலையில இருந்து பயங்கர சூடா போயிட்டு இருக்கும்பொழுது, கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த ஒரு நியூஸ் கார்ட பார்த்திருப்பீங்க. முதல்வர் நேரடியாக களம் இறங்கினார். உதயநிதியை கைது செய்தால் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என முதல்வரிடம் உயர் அதிகாரிகள் கூறினார்களாம். இன்று என்னை பேசுவான், நாளை என் அமைச்சரவையில் உள்ள பெண்களை பேசுவான், உடனே கைது செய்யுங்கள், பின் விளைவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், எதற்கும் தயாராகத்தான் வந்திருக்கிறேன் என முதல்வர் விஜய் நேரடியாக கூறியிருக்கிறாராம். இது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த செய்தியானது இந்த பேஜ்ல மட்டும்தான் வந்திருக்கு. மத்த எந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகத்திலையும் இந்த செய்தியானது வரவே இல்ல. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கண்டிப்பா நம்ம தெரிவிச்சே ஆகணும். உதயநிதி மட்டும் கிடையாது மக்களே. இந்த திமுக இருக்கு இல்லையா, இந்த திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான். திமுக உருவான காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒண்ணே ஒண்ணுதான். அது என்னன்னா, திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிகர் பண்ணுவாங்க. ட்ரிகர் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த காரியங்களால ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க மீது வழக்கோ இல்ல கைது மாதிரியான நடவடிக்கைகளோ எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தமிழகத்துல போராட்டம், ஆர்ப்பாட்டம், கலவரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு வேற லெவல்ல அந்த ஒரு பிரச்சனையை கொண்டு போயிடுவாங்க. வேற மாதிரி ஆளுங்கட்சிக்கு பிரஷர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம பேசுறது தப்பு, இது அநாகரிக அரசியல்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இதை தான் பண்ணுவாங்க. கடந்த காலங்கள்ல திமுக செய்த காரியங்கள் எல்லாத்தையுமே வச்சு பாருங்க. இப்போ உதயநிதி செய்றாரு இல்லையா, இது ஒன்றும் புதுசே கிடையாது. இந்த திமுகவின் பாரம்பரியமே இதுதான். ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி ரொம்ப அசிங்கமா, கொச்சியா, பிலோ த பெல்ட் பேசுவாங்க. அதுக்கு எதிராக ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுக்கிட்டு இங்க ஒரு பெரிய டிராமாவை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஜெயலலிதாவை கருணாநிதி இப்படிதான் ட்ரிகர் பண்ணாரு. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, வச்சு வாங்குன்னு வாங்கினாங்க, கைது பண்ணாங்க. ஐயோ அம்மா கொல்றாங்களேன்னு டப்பிங்லாம் போட்டு அந்த விஷயத்தை வேற மாதிரி கொண்டு போனாங்க. கருணாநிதியை கைது செய்யப்படும் பொழுது அங்கிருந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயரை சன் நியூஸ்ல அவங்க பேரு, அட்ரஸ் எல்லாத்தையும், அவங்க போட்டோ எல்லாத்தையுமே போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம், இதெல்லாம் வச்சு இங்க ஒரு கலவரம் நடக்கணும். பேரு, அட்ரஸ், போட்டோலாம் போட்டு விட்டாங்கன்னா இந்த திமுக காரங்க அவங்க மிச்ச வேலையை பார்த்துப்பாங்க. தமிழகத்துல ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாகும், கலவரமானது வெடிக்கும். இதுக்காக அந்த காலகட்டங்களில் திமுக இது மாதிரிலாம் செஞ்சாங்க. தமிழக அரசியல் களம் எம்ஜிஆர் விசஸ் கருணாநிதி அத மாதிரி இருக்கும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை கண்டுக்கவே இல்லை, சட்டம் பண்ணவே இல்லை. நீ என்னத்தையாச்சும் பண்ணிட்டு தொலை சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை பெருசா கண்டுக்கவே இல்லை. அதுவே தமிழகத்துடைய அரசியல் களம் ஜெயலலிதா விசஸ் கருணாநிதின்னு மாறும் பொழுது கருணாநிதி அவர்கள் ஓவரா ஆடினாரு. நம்மளாம் எம்ஜிஆரையே பார்த்துருக்கோம், எம்ஜிஆரையே நம்ம கதற விட்டுருக்கோம், இவெல்லாம் யாரு, இவளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஜெயலலிதாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் ஜெயலலிதாக்கு எதிராக செஞ்சாங்க. ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க, அவங்க கையில பவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எம்ஜிஆருக்கு என்ன செஞ்சாங்களோ, அதிமுக கட்சிக்கு என்ன செஞ்சாங்களோ, இவங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அவங்களுடைய வெஞ்சன்ஸை பழி தீர்த்துக்கிட்டாங்க. கருணாநிதியை தூக்கி உள்ள போட்டு ஒட்டுமொத்த வெஞ்சன்ஸுமே தீர்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு அரசியல் களம் மாறி எடப்பாடி பழனிசாமி விசஸ் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகும்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் சரி, ஸ்டாலினும் சரி, இவங்க ரெண்டு பேரும் பெருசா மோதிக்கவே இல்லை. அரசியல் ரீதியான சண்டைகள் பெருசா அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல இல்லவே இல்லை. பட் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியும் சரி, அதிமுகவும் சரி பயங்கரமா போட்டு அடிச்சாரு. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருசா எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் எப்படி கருணாநிதியை கண்டுக்கலையோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை கண்டுக்கவே இல்லை. என்னத்தையாச்சும் கத்திட்டு போக சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அமைதியா தான் இருந்தாரு. இப்போ தமிழகத்துடைய அரசியல் களமானது விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய பாரம்பரியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியான அரசியல் பண்ணணும்னா வேற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். தாவேகாக்குன்னு ஒரு தனி பாதை அப்படின்றதெல்லாம் இல்லை. ஓகேங்களா, அதிமுகவுடைய இடத்தை தான் தாவேகா பிடிச்சிருக்கு. ஸோ நம்முடைய விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அவர் எம்ஜிஆர் வழியா ஃபாலோ பண்ணல, ஜெயலலிதா வழியா ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா எப்படி வச்சு செஞ்சாங்களோ அத மாதிரி விஜய் அவர்கள் வச்சு செய்யறாரு. திரு விஜய் அவர்களுடைய இந்த ஒரு கைது நடவடிக்கை இருக்கு இல்லையா, உதயநிதி ஸ்டாலினை தூக்கி உள்ள போட்டார் இல்லையா, இது ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரு வரலாற்று சம்பவமானது இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. நாம இந்த காலகட்டத்துல சமகாலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலை ஊபிசுகள் இருப்பானுங்க இல்லையா, இவனுங்க கோஷம் போடுறானுங்க. கோஷம், தலைவர் உதயநிதி, புரட்சியாளர் உதயநிதி. ஏங்க கோஷம் போடுறீங்க?
கோஷம் போட வேண்டிய அவசியமே இல்லையேங்க. டியர் தற்குறி ஊபிஸ், இது ஒன்றும் 1970 1980 கிடையாது. ஓகேவா? உங்க தலைவர் கைது செய்யப்பட்டார்னா அந்த கைதை பெருமைப்படுத்தி பேசுற மாதிரியான விஷயங்கள் இங்க எதுவும் நடக்கல. எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றதெல்லாம் மறைச்சி நீங்க பீலா விடுவீங்க இல்லையா? அது மாதிரி பீலாலாம் இதுக்கப்புறமா விட முடியாது. மொழிப்போர் தியாகினோ மிசா கைதினோ உங்களாலலாம் உருட்ட முடியாது. நாம 2026ல இருக்கோம். இவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார், என்ன பேசினார், யார பேசினார், எல்லாமே பப்ளிக்ல இருக்கு. பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறதுனால உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த உங்களால மாத்தி எழுதவே முடியாது. இந்த விஷயத்த உங்களால சேஞ்ச் பண்ணவே முடியாது. இந்த ஊபிஸ்கள் வருங்காலத்துல கண்டிப்பா உதயநிதியினுடைய இந்த ஒரு கைதை வச்சு பயங்கரமான ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. என் தலைவன் அப்பயே ஜெயிலுக்குலாம் போனா தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த கைதை இவங்க பெருமைப்படுத்தி பேசுவாங்க. பட் அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன கேட்பாங்க? யோ, எதுக்குயா உருட்டுற? எதுக்கு உருட்டுற? அவர் என்ன சுதந்திர போராட்ட வீரரா? கைது பண்ணதை இப்படி பெருமையா பேசிட்டு இருக்க? பொம்பளை கேஸ்ல தானே உள்ள போனாரு அப்படின்ற மாதிரி அந்த சந்ததிகள் ஊபிஸை பார்த்து கேட்பாங்க. ஸோ ஊபிஸ்களே தயவு செய்து உங்களுடைய மானத்தை நீங்களே வாங்கிக்காதீங்க. நடக்கக்கூடிய எல்லா விவகாரங்களும் எல்லாமே பதியப்பட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாமே பப்ளிக் டொமைன்லயே இருக்கு. ஸோ நீங்க வேற ஏதாச்சும் உருட்டு கதைகளை உருட்டி நீங்க வேற ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய மானம் தான் போகும். உங்களுடைய மானம் தான் போகும். ஆல்ரெடி இந்த திமுகவுக்கு கொஞ்சம் கூட இங்க மக்கள் மதிப்புன்றது குடுக்குறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி வேற ஒரு உருட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மான மரியாதையும் போயிடும். ஓகே, ஃபைனலா தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன் இல்லையா? உதயநிதி கைதுக்கு பின்னணியில் பாஜகன்னுட்டு. அதை பத்தி பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெறும் எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் கிடையாது. அவர் முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் தமிழகத்துடைய அமைச்சர், திமுகவின் முடிசூடிய இளவரசன். அவருடைய பதவி இருக்கு இல்லையா, அது புரோட்டோகால் பதவி. முதல்வருக்கு என்ன மாதிரியான புரோட்டோகால்ஸ் இருக்கோ அதே புரோட்டோகால்ஸ் தான் துணை முதலமைச்சருக்கும் இருக்கும், முன்னாள் முதலமைச்சருக்கும் இருக்கும், எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருக்கும். ஹை ப்ரொஃபைல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். என்னதான் ஆளுங்கட்சி கிட்ட கையில அதிகாரம் இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவரை, முன்னாள் துணை முதலமைச்சரை கைது பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. இந்த ஒரு போல்டு டிசிஷன் இருக்கு இல்லையா, இதுக்காகவே நாம திரு விஜய் அவர்களை பாராட்டி ஆகணும். கண்டிப்பா நாம அவரை பாராட்டி ஆகணும். அண்டு திரு விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நான் எப்பேற்பட்ட தலைவன், நான் எப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான தலைவன் அப்படின்றத திரு விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஓகே, இங்க எங்க பாஜகவோட ரோல் வருது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் மாதிரியான ஒரு நபரை கைது பண்ணா, திமுகவின் தலைவரை கைது பண்ணா, அதுவும் திமுக மாதிரியான கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கைது பண்ணாலே திமுக சும்மா விடாது. அப்படி இருக்கும்பொழுது திமுகவின் தலைவர் இவரை கைது பண்ணா இந்த திமுக காரங்க அமைதியா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. தமிழகம் முழுக்க ஒரு பெரிய போராட்டத்தை கட்டமைப்பாங்க. தமிழகம் முழுக்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்குவாங்க. இவங்களே வேணும்னே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சட்டமன்றம் வேற கூடுது. மத்திய பாஜக அரசுடைய ஒப்புதல் இல்லாம, பாஜகவுடைய அனுமதி வாங்காம திரு விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. மத்திய அரசு, நம்முடைய மத்திய பாஜக அரசும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, இவங்க ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பட் அது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பெருசா உச்ச நீதிமன்றமும் சரி, மத்திய அரசும் சரி வாயை திறக்கவே மாட்டாங்க. நடக்கிற விஷயத்த அமைதியா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அமைதியா இருக்கிறதுனால அதை கண்டுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, மத ரீதியிலான பிரச்சனைகள் வரும் இல்லையா, ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வேணும்னே ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஹிந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விவகாரத்துல மத்திய பாஜக அரசு பெருசா எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கவே மாட்டாங்க. உச்ச நீதிமன்றம் பெருசா எந்த விதமான வார்த்தையும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்? காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, இவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம ஹிந்து மதம் குறித்து பேசினா அது பெரிய அளவுல பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பேசுறது தப்புன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க பேசுவாங்க. ஏன் பேசுவாங்க? மத்திய அரசோ உச்ச நீதிமன்றமோ நம்ம மேல நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேணும்னே ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்கி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னும் இல்ல, சனாதன தர்மம் குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. அந்த காலகட்டங்களில் பாஜக அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? உச்ச நீதிமன்றம் ஏதாச்சும் பேசினாங்களா? ரெண்டு பேருமே சைலண்டா நடக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்? இவங்களுக்கு நல்லாவே தெரியும், பாஜகவுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் நீதித்துறைக்கும் நல்லாவே தெரியும், நாம நடவடிக்கை எடுக்கணும் தான் இவங்க இது மாதிரி பண்றாங்கன்னுட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திமுக பத்தி, காங்கிரஸ் பத்திலாம் நமக்கு தெரியறதை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நாம இப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாலோ இல்ல நாம ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் எடுத்தாலோ அதை வச்சுக்கிட்டு இவங்க நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதுக்குன்னு அவங்க எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்கவே மாட்டாங்களா? இத மாரி அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து மதத்த தாக்கி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்களா? அப்படின்ற மாரியான ஒரு கேள்வியும் வரும். அதுக்கான பதில் என்னன்னா, அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ வச்சு செய்யணுமோ, அப்ப வச்சு செஞ்சுருவாங்க. அவங்க ஒரு ஒரு கரெக்ட்டான நேரத்துக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க. இவங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கும்பொழுது, அந்த ஒரு வாய்ப்ப கிரியேட் பண்ணி குடுத்தது யாரு? வேற யாரும் இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் அவருடைய வாயால இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்ப கிரியேட் பண்ணி குடுத்திருக்காரு. தமிழகத்துல நடந்த விஷயத்த திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா மத்திய அரசு கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் என்ன செய்யட்டும்ன்ற மாரி கேட்டிருப்பாரு. சஜஷன்ஸ் கேட்டிருப்பாரு. பாஜக என்ன சொல்லிருக்கும்? யூ டூ வாட் யூ வாண்ட்ன்னு பெர்மிஷன் குடுத்திருப்பாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை கைமீறி போகும்பொழுது, இந்த திமுக பத்தி நமக்கு தெரியாதா? இவங்க தமிழகத்துல ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாக்கும் பொழுது, தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கைமீறி போகும்பொழுது, மத்திய அரசு மத்திய பாதுகாப்பு படைய தமிழகத்துல இறக்குறதுக்கு ரெடியா இருந்திருப்பாங்க. 100% 100% ஷூரா சொல்றேன். உதயநிதி கைதுக்கு பின்னாடி பாஜகவுடைய ஆதரவு இல்லாம இருக்காது. கண்டிப்பா தாவேகாவுக்கு பாஜக ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஃப்ரம் தி பிகினிங் விஜய் மீது பாஜகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஆனது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கரூர்ல நடந்த அந்த ஒரு துயர சம்பவம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு திமுக இங்க பெரிய பெரிய சதித்திட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. தாவேகாவ காலி பண்றதுக்கு, விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்த காலி பண்றதுக்கு திமுக ஏகப்பட்ட சதித்திட்டங்கள போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த சதித்திட்டங்களையும் முறியடிச்சது பாஜக. பாஜக மட்டும் தான். கரூர்ல அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்த உடனேயே ஃபர்ஸ்ட் ட்வீட் எங்கிருந்து வந்தது? பிரசிடென்ட் போட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜ்நாத் சிங் போட்டாரு. ராஜ்நாத் சிங் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா? அவர் அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்வீட்லாம் போட மாட்டாரு. எந்த ஒரு விஷயம் குறித்து அவர் எடுத்து பேசலாம் மாட்டாரு. தயவுசெய்து ராஜ்நாத் சிங் குறித்து அவர் இப்ப இருக்கக்கூடிய பதவி குறித்துலாம் கொஞ்சம் பாருங்க. பட் அந்த மனுஷன் கரூர்ல நடந்த இந்த விவகாரத்தை குறித்து எடுத்து பேசினாரு. உடனடியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துக்கு வந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த கரூரையுமே அந்த அந்த இடம் ஃபுல்லாவே பாஜக அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. மத்திய அரசு அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. திமுக வச்சிருந்த எல்லா சதி திட்டங்களையும் முறியடிச்சது பாஜக தான். பாஜக ஒரு ஸ்டெப் அப்போ இத மாதிரி எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராகவே இருந்திருக்க மாட்டாரு. திமுக இந்த ஒரு கரூர் விவகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய விஷயத்த பண்றதா இருந்தாங்க. பட் அவங்க பண்றதுக்கு முன்னாடி சென்ட்ரல் உள்ள வந்துடுச்சு. ஒட்டுமொத்த ஏரியாவை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் குறித்து நாம இந்த இடத்துல பேசி ஆகணுங்க. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, தற்குறி, புதுசா வந்துட்டாரு, இவருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது, இவருக்கு என்ன தெரியணும், இவர் முதலமைச்சரா இருக்காரு, இவருக்குலாம் ஏன் நீங்க ஓட்டு போட்டீங்கன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மட்டமாலாம் பேசுறாங்க இல்லையா? இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்கோங்க. திரு விஜய் அவர்கள் பயங்கரமான ஆளு. அவர் சாமர்த்தியமான அரசியல்வாதி. அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே அவரு பார்த்து பார்த்து வைக்கிறாரு. பக்காவா வைக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா தமிழகத்துல திரு விஜய் அவர்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு எந்த ஒரு கட்சியிலுமே யாருமே இல்ல. ஒரு தலைவர் கூட கிடையாது. அண்ணாமலை இருந்திருப்பாரு. பட் அவர் இப்போ இல்ல. அவர் பாஜகல இருந்திருந்தாருன்னா அவரால விஜய்க்கு எதிரான அரசியல் பண்ணியிருக்க முடியும். விஜய்க்கு ரீப்ளேஸ்மென்ட்டா அவரால வந்திருக்க முடியும். பட் அவர் இல்ல. அதனால அவரால எதுவுமே பண்ண முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்தா மட்டும் தான் அவருக்கு எதிர்காலம். அரசியல் எதிர்காலம் அப்படின்றது அவருக்கு பாஜகல இருந்தா மட்டும் தான் இருக்கும். அவர் பாஜகல இல்ல இல்லையா? அவரு இப்போ யார் கூட போட்டி போட முடியும்னா சீமான் கூட. அண்ணாமலை விசஸ் சீமான் அந்த ஒரு நெரேட்டிவ் வேணா சக்சஸா போகுமே ஒழிய விஜய் அவருக்கு ஈக்குவலா திரு அண்ணாமலை அவர்களால சர்வை பண்ண முடியாது. விஜய்க்கு எதிராக அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜயினுடைய பிம்பம் இருக்கு இல்லையா, அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. முக்கியமா இப்ப நடந்த இந்த விவகாரங்கள், உதயநிதி தூக்கி உள்ள வச்சது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா திரு விஜயோடைய பிம்பத்தை இன்னும் பெருசுதான் எடுத்திருக்கு. இந்த இடத்துல காணாம போறது திமுக மட்டும் கிடையாது, அண்ணாமலையும் தான். ஒன்ஸ் அகைன் திரு விஜய் அவர்களுக்கு நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். திரு விஜய் அவர்கள் செய்த இந்த ஒரு காரியம் இருக்கு இல்லையா, இந்த வரலாற்று நிகழ்வு இருக்கு இல்லையா, தமிழகம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு விஷயமானது பேசப்படும். தமிழக அரசியல் களத்துல திரு விஜய் அவர்கள் செஞ்ச இந்த ஒரு விஷயமானது ஒரு பெஞ்ச் மார்க்.